வணக்கம். இப்போ ஒரு கான்செப்ட் பார்க்கலாங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபீல்ட். இந்த 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த 4 கிளாசிஃபிகேஷன்ஸ்ல முதல் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு வெக்டார் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம். இந்த வெக்டார் ஃபீல்டு ஒரே வெக்டார் ஃபீல்டு. அதுக்கு கேர்ள் எடுக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட் 0. அதே வெக்டார் ஃபீல்டுக்கு டைவர்ஜென்ஸ் எடுக்கும் பொழுதும் அதனுடைய ரிசல்ட் 0 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஃபீல்டை நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், இந்த கேர்ள் ஆஃப் ஏ வெக்டார் எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு 0 இருந்துச்சுன்னா, இந்த ஏ வெக்டார்ங்கிற வெக்டார் ஃபீல்டை நம்ம என்ன சொல்லலாம்னா ஜீரோ கேர்ள்னு சொல்லலாம், இல்லைன்னா லாமெல்லார் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்லை இர்ரோட்டேஷனல்னு சொல்லலாம். எந்த ஒரு வெக்டார் ஃபீல்டுக்கும் கேர்ள் எடுத்து அதனுடைய ரிசல்ட் 0 கிடைச்சதுன்னா அது ஜீரோ கேர்ள், லாமெல்லார் ஃபீல்டு, இல்லைன்னா இர்ரோட்டேஷனல் ஃபீல்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு வெக்டாருக்கும் டைவர்ஜென்ஸ் எடுத்து அதனுடைய ரிசல்ட் வந்து 0 கிடைச்சிச்சுன்னா அதை சொலினாய்டல் இல்லை இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரே வெக்டார் ஃபீல்டுக்கு ரெண்டு விதத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த வெக்டார் ஃபீல்டு கிரேடியன்ட் ஃபைன்னு எடுத்துக்கலாம். கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் இருக்கு. கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்ம வெக்டார் ஐடென்டிட்டியில படிச்சிருக்கிறோம். கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா லாப்லாசியன் ஸ்கொயர்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இட் இஸ் அ லாப்லாசியன் வெக்டார்ஸ். டெல் ஸ்கொயர்டுங்கிறது வந்து லாப்லாசியன் வெக்டார். அதனுடைய ரிசல்ட் 0 கிடைச்சிச்சுன்னா அதை வந்து லாப்லாசியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஃபீல்டு, அதாவது கேர்ள் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0ங்கிறதும் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0, இப்படி ரெண்டும் ஒரே வெக்டாருக்கு ரெண்டும் 0 கிடைச்சிச்சுன்னா அந்த வெக்டார் ஃபீல்ட இர்ரோட்டேஷனல் மோஷன் ஆஃப் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். இர்ரோட்டேஷனல், இன்கம்ப்ரெசிபிள் இது ரெண்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்த ஒரு கான்செப்ட், கேர்ள் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0, டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு பர்டிகுலர் வெக்டார் எடுத்துக்கிறீங்க, ஏங்கிற வெக்டார். அது எனி வெக்டார் இருக்கலாம். ஏங்கிற வெக்டாருக்கு நீங்க கேர்ள் எடுக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட் 0 கிடைச்சிருது. ஆனா டைவர்ஜென்ஸ் எடுக்கும்போது அதனுடைய ரிசல்ட் கிடைக்கல, 0 கிடைக்கல அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்னா இர்ரோட்டேஷனல் மோஷன் ஆஃப் கம்ப்ரெசபிள் லிக்விட், இல்ல இர்ரோட்டேஷனல் மோஷன் ஆஃப் கம்ப்ரெசபிள் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கும் அதே கிரேட் 5 தான் எடுத்துக்கிறேன். ஆனா கிரேட் 5 எடுத்தனா கண்டிப்பா கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைச்சிடும். இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற மீன்ஸ் கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன், அதாவது இந்த லாப்லாசியன் ஸ்கொயர், ஆக்சுவலி கிரேடியன்ட் ஆஃப் சாரி டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன், இது வந்து நம்ம லாப்லாசியன் சொல்றோம். இந்த லாப்லாசியனுடைய வேல்யூ வந்து 0. ஆக்சுவலி லாப்லாசியன் வெக்டார் இதனுடைய வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படியே இருந்துச்சுன்னா, அதாவது இந்த டெல் ஸ்கொயர் பையினுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம பாய்சான் ஈக்குவேஷன் சொல்றோம். இந்த மாதிரி இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா டெல் கிராஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0 பட் டெல் டாட் ஏ ஈக்குவல் டு 0னா இது வந்து என்ன அப்படின்னா இர்ரோட்டேஷனல் மோஷன் ஆஃப் கம்ப்ரெசிபிள் லிக்விட்னு சொல்லலாம். ஓகேங்களா? மெயினா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இந்த 5 விஷயம் தான். கேர்ள் ஆஃப் ஏ வெக்டாருங்கிறது வந்து நோ கேர்ள் ஃபீல்டு, லேமெல்லார் ஃபீல்டு, இல்லைன்னா இர்ரோட்டேஷனல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிடைச்சிச்சுன்னா அது வந்து சொலினாய்டல் வெக்டார்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்கம்ப்ரெசிபிள் வெக்டார்னு சொல்லலாம். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சுன்னா அது சொலினாய்டல் வெக்டார், இல்லைன்னா இன்கம்ப்ரெசிபிள் வெக்டார்னு சொல்லலாம். ஹாப்பி லேர்னிங்.